சுலைமா, நம்ம மல்லிகோட்டையில் பண்டிகை போட்டிருக்காங்க. நாம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மனை வேண்டிகிட்டு வந்துடலாமா? ஆமாம் சுலைமா, இன்னைக்கு பார்க்குறதுக்கு நீ எப்படி தான் இருக்கிற. அந்த அம்மனை அலங்கரித்து தேரில் கூட்டிகிட்டு வர மாதிரி அவ்வளோ அழகாக இருக்க. கூடி சீக்கிரமே நானும் தேரில் போகிறவ தானே. சுலைமா, நம்ம கல்யாணம் அவசரத்தில் நடந்ததுனால உனக்கு என்னால் எதுவுமே வாங்கி கொடுக்க முடியல. அதனால் நம்ம கோயிலுக்கு போயிட்டு அப்படியே தாரமங்கலம் போய் உனக்கு தேவையான நகை நட்டு பூ பொட்டு பட்டுப்புடவை எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் சுலைமா. ஆமாங்க, எல்லாத்தையுமே முன்கூட்டியே வாங்கி வச்சிடறதா நல்லது. அப்புறம் அலைய முடியாதுல்ல. ஏங்க, பூவோடையும் பொட்டோடையும் சாகிறவங்களுக்கு கோணி புடவை போடுவாங்களா இல்லை பட்டு புடவை போடுவாங்களா? ஐயோ, ஏன் சுலைமா என்னென்னமோ பேசுகிற? நானும் பார்க்குறேன், எப்போ பார்த்தாலும் சோந்தாப்பில் இருக்க. ஆஸ்பத்திரி போயிட்டு வந்ததுலேருந்து எதையோ பேசுகிற. நீ ஏன் ஒரு கற்பனை பண்ணிக்கிற? சுலைமா, என்ன சுலைமா, சாதாரண தலைவலிக்கே இப்படி பயந்துக்கிட்டா எப்படிம்மா? டாக்டர் சொன்ன மாதிரி மாத்திரை சாப்பிட்டா எல்லாம் சரியாக போயிருந்தா. எனக்கு தெரியும் சின்னையா, கூடிய சீக்கிரமே நான் சாக போறேன்னு எனக்கு தெரியும். சுலைமா, அழுவாத சுலைமா. நம்ம கையெடுத்து கும்பிடுற தெய்வம் நம்மளை கைவிடாது சுலைமா. சுலைமா, அந்த டாக்டருக்கு என்ன சுலைமா தெரியும்? அவங்கள விட பெரிய டாக்டர்கிட்ட போய் பார்த்தா எல்லாம் சரியா போயிடுமா. அவங்ககிட்ட ஸ்கேன் பண்ணி என்னன்னு பார்த்துடலாமா, சரி பண்ணிடுவாங்க. நான் இருக்கேன் சுலைமா, பயப்படாத சுலைமா. என் உயிரே நீ தானே சுலைமா. ஒன்று விட்டா எனக்கு யாருமா இருக்கா? உங்களோட இந்த அன்புதான் சின்னையா, இந்த அன்புதான் உங்களை விட்டு என்னால போக முடியாம தவிக்கிறேன். என் உயிர் போயிடுமோன்னு நினைச்சு நான் வருத்தப்படல சின்னையா. ஆனா என்ன கல்யாணம் பண்ணி உங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போதுதான் என் நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கு சின்னையா, வெடிக்கிற மாதிரி இருக்கு. சுலைமா, நாம நம்புற தெய்வமே கைவிட்டாலும் இந்த சின்னையா ஏன் உயிரை கொடுத்தாது ஒன்னு நான் காப்பாற்றும் சுலைமா. நீ இல்லாத உலகத்துல என்னால வாழ முடியாது சுலைமா. கண்டிப்பா நான் உன்னை காப்பாற்றும் சுலைமா. நீ பயப்படாத சுலைமா. நான் பட்டு போட மரம் என்ன கைத்த போட்டு கட்டி வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. காத்தடிச்சா அது விழுந்துடும். எனக்கு ஆபரேஷன் செய்யற பேர்ல என் உயிர் உடனே போயிடக்கூடாது. நான் உங்க கூட கொஞ்ச நாள் வாழணும்னு நினைக்கிறேன். எங்க ஆபரேஷன் பண்ணி என் உயிர் உடனே போயிருப்போன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் இப்படியே உங்க கூட இருந்தது சின்னையா. ஐயோ, போன ஜென்மத்துல பாவம் செஞ்சவங்களுக்கு தான் இப்போ குஷ்டம் முடிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த குஷ்டத்தை கூட மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த புத்துநோய்க்கு மருந்தே இல்லையா கடவுளே. என்னடா பண்றது? இந்த ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. பணம் வேற கையில இல்லை. இதை வந்து
இதோ இந்த கார்டை வச்சு உறைஞ்சா பணம் வரும்னு இந்த பேங்க்காரங்க சொன்னாங்க. நானும் உறைஞ்சு 4 பக்கமும் உறைஞ்சு பார்க்குறேன், பணமே வரமாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அண்ணா வணக்கம். வணக்கம். என்ன தனியா நின்று பேசிட்டு இருக்கிறீங்க? வெளியூரா? ஆமாங்க, வெளியூர் தான். இங்கே ஒரு வேலையாக வந்தேன். பணம் வேற கையில் இல்லை. இந்த கார்டை உரைச்சினா பணம் வரும்னு சொன்னாங்க. நானும் உரைச்சி பார்க்குறேன், பணம் வந்த மாதிரியே இல்லை. ஆமா, உங்க பேர் என்ன? என் பேர் கசகசா. என்ன சா? கசகசா. அட ஏங்கண்ணே, பிரியாணிக்கு போடுறதெல்லாம் பேரா வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய முழு பேரு காத்தவராய கருப்புசாமி. அதை சுருக்கி கசகசான்னு வச்சுக்கிட்டேன். உங்க பேர் என்ன? ஓயா. என்னன்னு உங்க பேரை கேட்டா இப்படி சொல்றீங்க? அட ஏன்னா நீங்க வேற. உங்க பேரை சுருக்கி வச்ச மாதிரி என் பேரு ஒய்யாரம், அதை சுருக்கி ஓயான்னு வச்சுக்கிட்டேன். ஆமா, இந்த கார்டை போட்டா பணம் வருமா? ஆமா, இந்த கார்டை எப்படி போட்டீங்க? தம்பி, இந்த கார்டை இப்படின்னு உறைஞ்சா பணம் வரும்னு சொன்னாங்க. ஆனா பணமே வர மாட்டேங்குது. கார்டு தான் தேயுது. தேய்ச்சி பார்த்தேன், பணம் வரல. கையில ரத்தம் தான் வருது. ஏப்பா பெரியவரா, இந்த காடை இப்படின்னு போட்டாலாம் பணம் வராது. அந்த ஏடிஎம் பொட்டியில கீழே ஒரு ஓட்டை இருக்கும், அதுக்கு உள்ள விட்டு மேலே இருக்கிற பட்டனை அமர்த்தினா புதக்குன்னு பணம் வரும். அப்புறம் நீங்க எடுத்துக்கிட்டு போயிடலாம். ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீ இந்த ஊரு தான்? ஆமா. என்ன விஷயம்? இந்த ஊர்ல என் கூட்டாளி ஒருத்தன் இருக்கிறான். அவனை பார்க்கலான்னு தான் இங்க நான் வந்தேன். அவன் வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ, நல்லாவே தெரியுமே. அவங்களுக்கு வேற ஒரு பொண்ணு இருக்குது, பேரு தாமரை. ஆமா, கரெக்டா சொல்றீங்களே. எப்படியோ அவங்கள பார்த்தா சரி. அப்பாடா, எப்படியே இவரோட போய் தாமரையை பார்த்து ஐ லவ் யூ சொல்லிவிட வேண்டியதுதான். என்ன தம்பி, நீ தனியாவே பேசிட்டு இருக்கிற? அது ஒண்ணுமில்லைங்க பெரிய மாமா. என்னது மாமாவா? என்ன தம்பி சொல்ற? அது வந்து பொண்ணை காதலிக்கிறேன், அதனால தான் மாமான்னு சொன்னேன். தம்பி, நான் என்ன சொல்றேன்னா, அந்த பொண்ணு அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குதுன்னு சொல்ல வரீங்க? இல்ல தம்பி, அந்த பொண்ணுக்கு முன்னாடி தெரியுங்க, காதலிக்கிறேன். அதனால வந்து நீங்களே பார்த்து ஏதோ ஒரு முடிவு பண்ணுங்க. அவங்க அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு தான் அவ காதலையே சொல்ல மாட்டேங்கிறா. இருந்தாலும் என்னோட கலர் கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி வாங்க போலாம். தம்பி ரொம்ப நல்ல தம்பி. அட ஏமா நீ வேற கேக்குற? அது ஏத்தாம நீ வேற கேக்குற? படுத்தா
எல்லாம் ஓனாபகம் தான். வேலைக்கு போனா கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது, எல்லாம் ஓனாபகம் தான். யோ நீ என்னையா சொல்ற? ஒன்ன ஐயா ஐயா பெரிய மாமா பாத்தீங்களா தாமரை என் மேல எவ்வளவு உசுரா இருக்கிறான்னு? கண்ணு தாமரை இவனுக்கெல்லாம் தெரியுமா? யோ யோ மாமா எல்லாம் தெரிஞ்சுதான் நான் தாமரை காதலிக்கிறேன். தாமரை ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. யோ எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சியா? ஐயோ என்ன தாமரை ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆகி போச்சா? ஆமா உன் புருஷன் யாரு, எங்க போயிருக்கிறா? அவரு வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காரு. ஆமா அவர் எப்ப வருவாரு, எப்ப போனாரு? யோ அவர் போய் 3 வருஷம் ஆகுது. அவன் எப்ப வருவானே தெரியல. தாமரை வாழை மரம் தனியா இருந்தா காத்தடிச்சு கீழே விழுந்துரும், அதுக்கு சப்போர்ட்டா இருக்கும்ல. அந்த மாதிரி நான் உனக்கு சப்போர்ட்டா இருந்தா தான் வாழை மரம் தாறு விட்டு பழம் பழுத்து காய் காய்க்கும், காய் காய்ச்சி பழுக்கும். பழுக்கும்டா பழுக்கும். பழமா பழுக்குது, காயா இருக்கும் போது ஒண்டை வெட்டிடுவேன். தாமரை கண்ணு வாமா போலாம். சின்ன பொண்ணு